சென்னை பல்லாவரம் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்த விவகாரம் குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை ஆய்வு செய்த அமைச்சர், சென்னை பல்லாவரம் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்த விவகாரம் குறித்து குடிநீரின் மாதிரிகள் சென்னை கிங் இன்ஸ்டிடியூட் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும், சோதனையில் காலரா பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கிருமி இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் திருவண்ணாமலை தீப திருவிழாவில் பொதுமக்களுக்கு ஏற்றவாறு சிறப்பு முகாம்கள் அமைக்கப்படும் என்றும், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பான மருத்துவ சேவை அளிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். 3 பேர் உயிரிழந்ததே இல்லைங்க, 2ங்கிறத ஏற்கனவே உறுதிப்படுத்திட்டோம். ஒரு 88 வயதானவர், அவர் நீண்ட நாட்களாக படுக்கையில் இருந்தவர். 2 தான் அந்த பாதிப்பில் இருந்தவர்கள். இப்போ அதுக்கான அந்த மாதிரிகளை கிங் இன்ஸ்டிடியூட்ல கொடுத்திருக்கு. கிங் இன்ஸ்டிடியூட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ தொடக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, விப்ரியோ காலரே அப்படிங்கிற ஒரு கிருமி இருந்தா அது காலரா பாதிப்புக்குள்ள கிருமி, அது இல்லைங்கிறது இப்போ தொடக்க நிலையிலேயே உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ இன்னும் வேற கிருமிகள் ஏதாவது இந்த வயிற்றுப்போக்குக்கு காரணமான ஈகோலி, ஃபேஷியல் ஒரிஜின், ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் என்கின்ற இந்த மற்ற கிருமிகள் இருக்கிறதா என்பது குறித்து ஆராய்ச்சி செய்ய சொல்லியிருக்கிறோம். அந்த அவர்களுடைய ஆராய்வுக்கு பிறகு முடிவுகள் வரும், அதை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இல்லை, இப்போ அங்கே மிக சிறப்பாக நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், இந்து அறநிலைய சமத்துறை அமைச்சர் அவர்கள், தமிழ்நாட்டின் துணை சபாநாயகர் உள்ளிட்டவர்களுடனான ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு பாதுகாப்புடன் அந்த தீபம் திருவிழாவை நடத்துவது குறித்து கலந்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். நாங்களும் சம்பந்தப்பட்ட நம்முடைய மருத்துவத்துறையின் சார்பில் அங்கே இருக்கிற ஜேடிகேல சொல்லி எத்தனை லட்சம் மக்கள் வருவார்களோ அத்தனை லட்சம் மக்களுக்கும் இதுவரை செய்யப்படாத அளவுக்கு கூடுதலாகவே மருத்துவ முகாம்கள் எவ்வளவு தேவையோ அவ்வளவு வைத்துக்கொள்ள ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கிறோம். அதற்கு தேவையான மருந்துகளை டிஎன்எம்எஸ்சிலிருந்து அந்த இதுக்கு ட்ரக் வேர் ஹவுஸுக்கு அனுப்பியிருக்கிறோம். தேவையானதை பெற்று எவ்வளவு முகாம்கள் நடத்த முடியுமோ நடத்த சொல்லியிருக்கிறோம். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். டிசம்பர் 9 முதல் இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.